ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் இன்று உன்னை தேடி வந்த காரியத்தை முழுமையாக தெரிந்து கொள். உன்னிடம் ஒரு விஷயத்தை பேச வேண்டும். உனக்கு வசியம் செய்யும் ஒரு நபரின் பெயரை உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வசியம் செய்யும் நபரின் பெயரை கேட்டால் நீ சந்தோஷப்படுவாயா என்று நான் பார்க்க வந்தேன். எனக்கு அதை செய்து விட்டார்கள், இதை செய்து விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் உனக்கு என்று ஒருவர் வசியம் செய்ய காத்திருக்கிறார் என் அன்பு குழந்தையே. எதற்காக தெரியுமா? உன்னை தன் வசப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காக. நீ அவருடைய வசத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர் ஆசைப்படுகிறார் என்ற எண்ணத்திற்காக வசியம் செய்ய காத்திருக்கிறார் தங்கமே. இருந்தாலும் இந்த காரியம் தவறானதுதானே? தானாக ஒருவர் மீது அன்பு வருவதும் ஒருவரை வலுக்கட்டாயமாக வசியம் செய்து தன் வசப்படுத்துவதும் தவறுதானே என் குழந்தையே? இந்த தவறாக இருந்தாலும் செய்யும் நபரை தெரிந்தால் நீ சந்தோஷப்படுவாயா என்று உன்னை சோதித்து பார்க்கத்தான் இன்று வந்தேன். செல்வமே, தவறு யார் செய்தாலும் தவறுதான். அது பிடித்திருந்தவராக இருந்தாலும் பிடிக்காதவராக இருந்தாலும் செய்யும் தவறு தவறுதானே. பிடித்திருந்தவராக இருந்தால் தவறை மன்னித்து விடலாம், பிடிக்காதவராக இருந்தால் தண்டித்து விடலாம் என்ற எண்ணம் தவறுதானே. ஒருவரை வசியப்படுத்த செல்லும் இடம் தவறுதானே என் தங்கமே. தவறான இடத்திற்கு சென்றுதானே அந்த வசியம் என்பதை செய்து தன்னை தனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு மற்றவரை கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தவறு செய்யும் இது போல இருப்பவர்களுக்கும் தண்டனை கொடுக்கத்தானே வேண்டும். இருந்தாலும் உனக்கு பிடித்தவராக இருக்கிறார் என்றும் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் இப்போது அவரை மன்னித்து இந்த செயலையும் செயல்படுத்து என்று நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் உண்மையான அன்பை மனதில் சுமந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை திருப்பு முனையாக உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நிம்மதிகளை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றும் சந்தோஷ தருணங்களை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இதை செய்ய காத்திருக்கிறார். உனக்கு நல்லது நடக்க நான் தடையாக இருப்பேனா? உன்னை வசியப்படுத்த வேண்டும் என்பது உன்னால் அவருக்கு காரியமாக வேண்டும் என்பது அல்ல என் தங்கமே. அவரால் உனக்கு காரியம் நடக்கப் போகிறது. அவரால் உனக்கு நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கப் போகிறது. அவரால் தான் நீ இன்னும் மீண்டு வரப்போகிறாய் என் தங்கமே. அந்த நல்லதுக்காக விட்டு வைத்து விட்டேன். ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. நன்றி.